அட்லியோட லைஃப் வந்து ஒரு செம்ம இன்ஸ்பிரேஷன் சொன்னவங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு நார்மல் பையன் மதுரையில இருந்து ஆரம்பிச்சு பிலிம் மேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னிங் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெஸ்டான மென்டாரை செலக்ட் பண்றது. அதான் சங்கர் சார். அவர்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்கில்லையும் கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் படத்துக்கோசரம் வாய்ப்பு தேடி அலையிறாரு. ஆமா, ராஜா ராணி கிடையாது, சூப்பர் கேஸ்ட வச்சு அந்த படத்தை நெயில் பண்றாரு. செம்ம பிளாக் பஸ்டர் அது. அதுக்கப்புறம் அவரோட தேடல் குறையாம ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டாரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவோட பண்றாரு. சோ விஜய் அண்ணாவோட நடந்த 3 படமே செம்ம ஹிட். நெக்ஸ்ட் அவரோட ஸ்டேட்டஸ் பாலிவுட்டுக்கு போது ஷாருக் கான் சார் வந்து அட்லியோட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஜவான பண்ணி அங்கேயும் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு நல்ல மென்டார் இருந்தா உங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு புரியும். பார்ட்னரை பாத்தீங்கன்னா பிரியா, அவரை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவல் அவர் லைஃப்ல போறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டிக்கவே கண்டுக்காம அவர் வேலையில போக்கஸ்டா இருந்தது தான் நான் அவர்கிட்ட இருந்து ஒரு லைஃப் லெசன் எடுத்துக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன்.